யோவான் ஸ்நானன் யாரு? வனாந்திரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம். யோவான் அவருடைய இருப்பிடம் எது? வனாந்திரம். வனாந்திரம் தான். நம்ம கூட வனாந்திரத்துல இருந்தோம். சரி, யோவான் ஸ்நானன் ஜனங்களை தேடி வந்தாரா? ஜனங்கள் யோவான் ஸ்நானனை தேடி போனாங்களா? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அவர் வனாந்திரத்துல ஜெபம் பண்ணி, வனாந்திரத்துல பிரசங்கம் பண்ணி, வனாந்திரத்துல அதை சுற்றி இருக்கிற வனாந்திரம் பகுதியான ஒரு இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்தா, ஊர்ல இருக்கிற சிட்டியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம், யூதயா எருசலேம் நகரத்தார் எல்லாரும் அவரை தேடி புறப்பட்டு போறாங்கன்னு பைபிள் இருக்கு. வாசிக்கலாமா? மேத்யூ சாப்டர் 3 5வது வசனத்தில், அப்போது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு, பாருங்க, எல்லாம் அவங்ககிட்ட போறாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய அக்னி பற்றி எரிந்தால், ஒரு மனுஷிக்குள்ள தேவ வல்லமை பற்றி எரிந்தால், ஒரு தேவ பிள்ளை ஜெபத்தில் தரித்திருக்கும் போது, ஒரு தேவ பிள்ளை வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆவியிலே நிறைந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு ஒத்தாசையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தால், அவர்களுக்குள்ள இருக்கிற அக்னி கொழுந்து விட்டு எரியுமானால், அது சிட்டியோ வில்லேஜோ எந்த ஜனமானாலும் சரி, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் ஆனாலும் சரி, எல்லாரும் வருவாங்க. இந்த யோவான் ஸ்நானகனை தேடி வந்தவங்க சாதாரணமானவங்க யாரெல்லாம் வந்தாங்க? யோவானை தேடி ஆயக்காரர், பரிசேயர், சதுசேயர், அதன் பிறகு அந்த மிலிட்டரி ஆர்மி பர்சன், சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. எல்லாம் வராங்க. பைபிள் ஸ்காலர் வரான். ஏசாமி கிட்ட வந்தான். எதுக்கு வந்தான்? திருந்தத்துக்கு வந்தானா? இந்த பரிசேயர் சதுசேயர் இயேசுநாதர் கிட்ட வரும்போது குறை சொல்றதுக்கு, குற்றப்படுத்துறதுக்கு வந்தான். ஆனா யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தினாலே தொடப்பட்ட, பயந்து நடுங்கின அவங்க எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? ஞானஸ்தானம். நாங்க மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வராங்க. அப்ப என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணி இருப்பாரு? வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம். அப்போ நமக்குள்ள ஒரு அக்னி பற்றி எரிந்தா, எந்த விதமான வாட்ஸ்அப் மெசேஜும் தேவையில்லை, எந்த விதமான விளம்பரம் வால் போஸ்ட் எதுவுமே தேவையில்லை, எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. எங்க ஒரு மூலையில ஜெபம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. அப்படித்தான் நூற்றுக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தை தேடி வந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய சபையை தேடி ஒரு நாள் விசாரிச்சுனா கூட ஒரு நாள் கேரண்டி நம்முடைய சர்ச்சுக்கு எங்க ஜெபத்துக்கு யாருன்னா வராங்க? எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேளுங்க, சர்ச்சு பிள்ளைங்களுக்கு கேளுங்க, எப்படின்னா வந்தா தீருவாங்க. எங்க இருந்தனா வருவாங்க. தம்பி பற்றி சொன்ன இல்லையா, சுதாகர் பற்றி, அவர் பாராண்டு பள்ளிக்காரு, அங்கிருந்து வந்தாங்க. எங்க இருந்தனா வருவாங்க. நமக்குள்ள ஒரு அக்னி பற்றி எரிஞ்சிட்டா, நமக்குள்ள இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டா, கர்த்தர் கிரீசை ஆரம்பிச்சிட்டாருன்னா, சுற்றில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தேடி வருவாங்க. அப்படித்தான் நம்ம லைன்லயே சர்ச்சை வச்சிருந்தாலும், இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் எவ்வளவு பேர் உள்ளுகிறீங்க இல்லையா, இவர் தான் என் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவரா வராங்களே, அவர் தான் கடவுள். நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க, கொழுந்து விட்டு எரியணும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற அக்னி உங்க வீட்டாரை பட்சிக்கட்டும், உங்க வீட்டார அந்த அக்னி தொடட்டும். அதன் பிறகு வீட்டை சுற்றி இருக்கிற மக்களை தொடட்டும். நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம், கிரிய, வல்லமை, அசைவு, எழுப்புதல் அநேகருக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தட்டும். நம்முடைய மக்களை தொடட்டும். அப்ப தானா அவங்க தேடி தேடி ஓடி வருவாங்க. தேவனுடைய அக்னி நமக்குள்ள எப்படி இருக்கணுமா? கொழுந்து விட்டு எரியணும்.